ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். சரி, டிவைன் மேஸ்குலைன் அண்ட் டிவைன் ஃபெமினைன் அந்த கன்ஃபியூஷனை கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் நீங்கள் ஒரு மேஸ்குலைனாக இருந்தால், அதாவது ஒரு ஆணாக இருந்தால் நீங்கள் டிவைன் மேஸ்குலைன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அது அப்படி கிடையாது. அந்த மேஸ்குலைன் எனர்ஜி அப்படிங்கிறது அது டிஸ்டார்டட் ஃபார்மில் இருக்கும். டிவைன் மேஸ்குலைனுக்கு அது இட் கேன் பி இன் அ மேல் பாடி ஆர் ஃபீமேல் பாடி. அதாவது நீங்கள் ஆணாக இருக்கலாம், இல்லை பொண்ணாக இருக்கலாம், பட் நீங்கள் டிவைன் மேஸ்குலைனாக இருப்பீங்க. அதாவது லேடிஸும் டிவைன் மேஸ்குலைனாக இருக்கலாம். ஈவன் ஜென்ஸ் கேன் பி டிவைன் ஃபெமினைன். ஸோ டிவைன் ஃபெமினைன்னா அவங்க பொண்ணுன்னு கிடையாது, அங்கே ஃபெமினைன் எனர்ஜி அதிகமாக இருக்குது, அதுவும் டிஸ்டார்டடாக இருக்குது. டிவைன் மேஸ்குலைன்னா ஆண்னு கிடையாது, அந்த பாடியில் மேஸ்குலைன் எனர்ஜி அதிகமாக இருக்குது, ஆனால் டிஸ்டார்டடாக இருக்குது. நான் மேஸ்குலைன் எனர்ஜி அண்ட் ஃபெமினைன் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத ஒரு வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபெமினைன் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப நர்ச்சரிங்காக, ரொம்ப லவ்விங்காக, கேரிங்காக, ஒரு என்ன சொல்கிறது, அம்மா மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் இமோஷனலி கனெக்டடாக இருப்பாங்க, எம்பத்தைசிங்காக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபெமினைன் எனர்ஜிஸ். இந்த எனர்ஜிஸ் எல்லாமே இந்த ஓவர் கிவிங், ஓவர் அட்டாச்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது, பவுண்டரி செட் பண்ணாத விஷயங்கள் அந்த மாதிரி வரும்போது தட் இஸ் டிஸ்டார்டட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் தான் டிவைன் ஃபெமினைன். நீங்கள் ஆண் அப்படிங்கிறதுனால நீங்கள் டிவைன் மஸ்குலைனாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. யூ கேன் பி எ டிவைன் ஃபெமினைன் ஆஸ் வெல். அந்த சேசிங் பண்ணுறது, இல்லை ரொம்ப ஓவராக உங்களோட அந்த ட்வின் கிட்ட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு தோன்றது எல்லாமே டிவைன் ஃபெமினைன்ஸ்க்கு தான் அதிகமாக வரும். இதே டிவைன் மேஸ்குலைனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருப்பீங்க. ஆக்சுவலி டிவைன் மேஸ்குலைன் ஷுட் பி எ கிவர். அந்த ஒரு அன்பை தைரியமாக கொடுக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், கொடுக்குறதுல தான் மெயினாக இருக்கணும். ரிசீவ் பண்ணிக்கலாம், ஐம் நாட் சேயிங் தட் பண்ணக்கூடாதுன்னு, பட் அது ஓவராக இருக்கக்கூடாது. கொடுக்குறதுல தான் ஃப்ரீயாக கொடுக்க முடியணும் அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ யூ ஷுட் பி லைக் என்ன சொல்கிறது, அந்த ஈகோ இல்லாமல், அன்பாக, அந்த அட்டாச்மெண்ட்டை பயப்படாமல், யூ ஹாவ் டு பி ஏபிள் டு ஓப்பன் அப் அண்ட் பி தேர் ஃபார் த அதர் பர்சன். அதாவது அந்த ஈகோ ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதே அந்த ஈகோயிஸ்டிக்காக ஓப்பன் அப் பண்ண முடியாமல் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ்னால அவங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு வெயிட்டிங் ஃபார் த அதர் பர்சன், அந்த மாதிரி இருக்கிறது டிஸ்டார்டட் மேஸ்குலைன். நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தான் டிவைன் மேஸ்குலைன். ஸோ இந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ஸ்லேருந்து எனக்கு புரிஞ்சுது நிறைய பேர் அதை தப்பாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது. ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.